மனிதர்களே, உதவி செய்வோம். யாருக்கு, எங்கே, எப்போது, எப்படி என்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிரதிபலன் பாராது உதவுவோம். பிறரின் கண்ணீரை துடைப்போம். நம் கண் முன்னே தெரியும் ஓட்டைகளை கவனமாக அடைப்போம். அப்போதுதான் நமது ஓட்டைகளை அடைப்பதற்கான மனிதர்களை இறைவன் அரியாபுரத்திலிருந்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார். படகு ஒன்றுக்கு பெயிண்ட் அடிப்பதற்கான பொறுப்பு ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் பிரஷ், பெயிண்ட் என்பவற்றை கொண்டு வந்து படகு உரிமையாளர் வேண்டிக் கொண்டதைப் போலவே பிரகாசமான நீல நிறத்தில் பெயிண்ட் அடித்து கொடுத்தார். பெயிண்ட் அடித்து கொண்டிருக்கும் போது அந்த படகில் ஒரு சிறிய ஓட்டை இருப்பதை கவனித்து உடனடியாகவே அந்த ஓட்டையை சரிவர அடைத்தும் விட்டார். வேலை முடிந்ததும் அவர் தனக்குரிய கூலியை வாங்கி கொண்டு சென்று விட்டார். அடுத்த நாள் படகின் உரிமையாளர் அந்த பெயிண்டரின் வீடு தேடி வந்து ஒரு வெகுமதிமிக்க பெரிய பணமதிப்புள்ள காசோலையை கொடுத்தார். அது அவர் ஏற்கனவே கூலியாக வாங்கிய தொகையை பார்க்கிலும் பல மடங்கு அதிகமாக இருந்தது. பெயிண்டருக்கோ ஒரே அதிர்ச்சி. நீங்கள்தான் ஏற்கனவே பேசிய கூலியை தந்துவிட்டீர்களே, எதற்காக மீண்டும் இவ்வளவு பணம் தருகிறீர்கள் என்று பெயிண்டர் அவரிடம் கேட்டார். இல்லை, இது பெயிண்ட் அடித்ததற்கான கூலி இல்லை, படகில் இருந்த ஓட்டையை அடைத்ததற்கான பரிசு வெகுமதி என்று படகின் உரிமையாளர் பெயிண்டரிடம் கூறினார். இல்லை சார், அது ஒரு சிறிய வேலை, அதற்கான இவ்வளவு பெரிய தொகை பணத்தை தருவதெல்லாம் நியாயமாகாது. தயவு செய்து காசோலையை கொண்டு செல்லுங்கள் என்றார் பெயிண்டர். நன்றி, உங்களுக்கு விஷயம் புரியவில்லை. நடந்த விஷயத்தை சொல்கிறேன் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு படகு உரிமையாளர் தொடர்ந்து பேசினார். நான் உங்களை படகுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லும் போதே அதிலிருந்த ஓட்டை பற்றி சொல்ல மறந்துவிட்டேன். பெயிண்ட் அடித்துவிட்டு நீங்களும் போய்விட்டீர்கள். அது காய்ந்த பிறகு எனது பிள்ளைகள் படகை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க கடலுக்கு கிளம்பிவிட்டார்கள். படகில் ஓட்டை இருந்த விஷயம் அவர்களுக்கு தெரியாது. நான் அந்த நேரத்தில் அங்கு இருக்கவும் இல்லை. நான் வந்து பார்த்தபோது படகை காணவில்லை. படகில் ஓட்டை இருந்த விஷயம் அப்போதுதான் நினைவுக்கு வர அதை பற்றி பதறி போய்விட்டேன். கரையை நோக்கி ஓடினேன். ஆனால் எனது பிள்ளைகளோ மீன் பிடித்துவிட்டு மகிழ்ச்சியாக திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். அந்த கணம் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் அளவே இல்லை. உடனே படகில் ஏறி ஓட்டையை பார்த்தேன். அது நேர்த்தியாக அடைக்கப்பட்டிருந்தது. இப்போது சொல்லுங்கள், நீங்கள் செய்தது பெறுமதியற்ற சிறியதொரு வேலையா, அல்லது நீங்கள் என்னுடைய பிள்ளைகளின் விலை மதிக்க முடியாத உயிர்களை அல்லவா காப்பாற்றி இருக்கிறீர்கள்? உங்களது இந்த நற்செயலுக்காக நான் எவ்வளவுதான் பணம் தந்தாலும் ஈடாகாது. என்னால் முடிந்த அளவு என்னிடம் இருக்கின்றதில் பகுதியை உங்களுக்கு தருகிறேன் என்று கூறினார். நண்பர்களே, இதிலிருந்து என்ன புரிகிறது? யாருக்கு, எங்கே, எப்போது, எப்படி என்றாலாம் பார்க்க வேண்டியதில்லை. நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிரதிபலன் பாராது உதவுவோம். பிறரின் கண்ணீரை துடைப்போம். அப்போதுதான் இறைவன் நமக்கு தேவையான நேரத்தில், தேவையான இடத்தில், மனிதர்கள் மூலமாகவோ அல்லது வேறொரு செயலின் மூலமாகவோ, நமது சமயோசித புத்தியின் மூலமாகவோ நமக்கு தேவையான பிரச்சனையிலிருந்து தீர்வை கொடுப்பார். நன்றி.